நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க தூக்குச்சட்டியிலேருந்து ரேடியோவிலேருந்து எல்லாமே கலெக்டிவாக இருக்கும். அவ்வளோ உழைப்பை போட்ட ஒரு படத்தை நீ ஜஸ்ட்டு ஒரு குப்பை விமர்சனத்தை வச்சு நீ உடைக்கிறல்ல, ஒரு குப்பை விமர்சனம் தூக்கிட்டு வந்து உடைக்கிற, நீ எடுத்துருவியா? நீ ஒன்றும் இல்லை தம்பி, நீ போயிட்டு அந்த காலத்தில் போய் ஒரு ஃபோன் இருக்குல்ல, அதை போய் எங்கேயாவது வாங்கிட்டு வாப்பானா நல்லா ஓடிடுவாங்க. எங்கே விற்கிதுன்னு கூட தெரியாது. நீ அந்த காலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு 4-5 பொருளை கரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுப்பானா, அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த படம் நீங்கள் படம் கருத்தியாக இன்னும் ஆழமான அரசியல் பேசணும், அப்படி விமர்சனம் வைக்கலாம். இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் அந்த போராட்டத்தை வீரியமாக காமிச்சிருக்கணும், அப்படி வைக்கலாம். ஆனால் இவங்க இருக்கிறாங்க, ஹீரோயின் நல்லா இல்லை, சிவகார்த்திகேயன் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம், ஒரு பிளேபேக் தேட்டர் வச்சு பெரிய ஆர்டிஸ்ட் ஸ்கூல் வச்சுருக்காரு. எல்லாருமே விமர்சிக்கிற உரிமை இருக்குல்ல, இல்லை அடிப்படையில் சொல்கிறது. நடிக்கிறதுனா நீங்கள் இன்னும் நடிச்சிருக்கலாம்னா யார் மாதிரி நடிக்கணும், எப்படி நடிக்கணும்? நம்ம சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு யாராவது நடிக்க முடியுமா? சிவாஜி கணேசனுடைய நடிப்போட ஒப்பிட முடியுமா? சிவாஜி கணேசன் நடித்த பாபு படத்துக்கு அவார்டு, நேஷ்னல் அவார்டு தரல. அதே படத்தை அப்படியே காப்பி அடித்த கேசரிக்கு பாலையாவுக்கு நேஷ்னல் அவார்டு. இப்போ அதே படத்தை மறுபடியும் காப்பி அடித்த விஜய்க்கு நேஷ்னல்